அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மலர் ஹோம் குக்கிங்ல நிறைய பேருக்கு வெண்டைக்காயினுடைய நன்மைகள்லாம் என்னென்னே தெரியாது. அது ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா அதை யூஸ் பண்றதுக்கு தவற மாட்டாங்க. அந்த வெண்டைக்காய் தண்ணியை எப்படி செய்யறது, அதனுடைய நன்மைகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல போற வெண்டைக்காய் பத்திய நன்மைகள் எல்லாமே அறிவியல் பூர்வமா நிரூபணமானது. வெண்டைக்காய் தண்ணியை குடிக்கிறனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள்லாம் அதிகமாகி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அனீமியா பேஷண்ட்லாம் இந்த தண்ணியை டெய்லியும் குடிக்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையை இந்த வெண்டைக்காய் தண்ணி கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டாக்டருங்கெல்லாம் இந்த வெண்டைக்காய் தண்ணியை குடிக்க சொல்லி சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. வெண்டைக்காய் தண்ணியில இருக்கக்கூடிய ஃபைபர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. காலையில எந்திரிச்ச உடனே சில பேருக்கு சளி, இரும்பல், தொண்டை கரகரப்பு அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அதனால வெண்டைக்காய் தண்ணியில இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியா இந்த மாதிரி தொண்டையில இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் கொல்லுது. அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இந்த வெண்டைக்காய் தண்ணியை குடிச்சு பழகுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெண்டைக்காய் தண்ணியை நம்ம முகத்துல தேய்ச்சோம்னா நம்ம முகத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துட்டு நம்ம முகம் ரொம்பவே க்ளோவிங்கா அழகா இருக்கும். நம்ம உடம்புல எக்ஸ்ட்ராவா இருக்க கொழுப்புக்களை எல்லாத்தையும் வெண்டைக்காய் தண்ணி கரைக்கிறதுனால இந்த வெண்டைக்காய் தண்ணி நம்ம வயிறோட தொப்பையை குறைக்குது. இவ்வளோ நன்மைகள் இருக்க வெண்டைக்காய் தண்ணியை செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 3 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அது நீல வாக்குல குறுக்கு வாட்டுல சின்ன சின்னதாவோ எப்படியாவது கட் பண்ணிக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நைட்டு வச்சிங்கன்னா காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல இந்த வெண்டைக்காய் தண்ணியை குடிங்க. நல்லா ஊறி இருக்க அந்த வெண்டைக்காவையும் தண்ணியோட சேர்த்து நீங்க சாப்பிடலாம். இல்லை ஃபில்டர் பண்ணிட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிக்கலாம். இல்லை அந்த வெண்டைக்காவை நல்லா புழிஞ்சிட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வேணும், இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாகவும் வேணும்னா அதில் எலுமிச்சப்பழ ஜூஸும் ஜிஞ்சர் ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் குடிச்சுக்கலாம்.